நீதிமன்ற வழக்குகளில் இருந்து நாட்டின் பிரதமர் விலக்கு பெற முடியுமா என்பது உள்ளிட்ட 8 கேள்விகளுக்கு கூட்டரசு நீதிமன்றத்திடம் பதில் கோரும் முயற்சியில் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தோல்வி கண்டுள்ளார். அவரின் விண்ணப்பத்தை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. கூட்டரசு அரசியல் அமைப்பு சட்டத்தின் 39, 40 மற்றும் 43வது பிரிவுகளின் கீழ் பதவியில் இருக்கும் ஒரு பிரதமர் தனது நியமனத்திற்கு முன்பு நடந்ததாக கூறப்படும் தனிப்பட்ட நடத்தை தொடர்பான வழக்கில் இருந்து விலக்குரிமையை பெறுகிறாரா என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்குமாறு அன்வார் முன்னதாக கூட்டரசு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். தமது முன்னாள் உதவியாளரான முகமது யூசுப் ரவுத்தர் தாக்கல் செய்த சிவில் வழக்கு தொடர்பில் டத்துஸ்ரீ அன்வார் அக்கேள்விகளை கேட்டிருந்தார். எனினும் அக்கேள்விகள் கூட்டரசு நீதிமன்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய சர்ச்சையின் வரம்பை பூர்த்தி செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டி நீதிபதி ரோஸ் மாவா ரோசைன் அன்வாரின் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தார். இதையடுத்து ஜூன் 16ஆம் தேதி முகமது யூசுப் ரவுத்தரின் வழக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி தொடரும் என நீதிபதி அறிவித்தார். இந்த வழக்கு பிரதமர் என்ற வகையில் நிர்வாக கடமைகளை செய்யும் தனது திறனை பாதிக்குமா அல்லது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகார பிரிப்பு கொள்கையை குறைத்து மதிப்பிடுமா என்பதையும் முடிவு செய்யுமாறு அன்வார் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். Colors of Indiaவின் Para Global Indian Shopping Expo and Viral Food Festival 11 15 ஜூன் வரை Aeon Big Falling Ipo Parakill 100க்கும் அதிகமான பூத்கள் 80% வரை டிஸ்கவுண்ட் என கலக்கலான ஷாப்பிங் கார்னிவல்.